ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், கடுகு, சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, உப்பு, கரம் மசாலா, வடித்த சாதம். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1 ஸ்பூன், 2 வரமிளகாய், 1 கை கறிவேப்பிலை போட்டு வணக்கி விட்டு 3 பெரிய வெங்காயம் நான் நறுக்கி சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வணக்கி விட்டுட்டு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் மசியறதுக்கு வேண்டி இப்போவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி, உப்பு, வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. மூடி போட்டு நல்லா குக் ஆகட்டும். தக்காளி கொஞ்சம் வெந்ததும் பாதி குக் ஆனதும் நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொடி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பொடி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா கூட தக்காளியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மசிஞ்சு வரட்டும், நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அது எண்ணெயிலேயே தான் தக்காளியெல்லாம் மசிஞ்சு வரணும். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். அன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாக வடித்த சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பவுல் வடித்த சாதம் ஆட் பண்ணி சாப்பாடும் தக்காளியோட நல்லா மசிஞ்சு வரணும். சிம்மில் வச்சுருங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரம் அது அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்ததும் நீங்கள் மூடி போட்டு இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி ஒரு ஆம்லெட் தான் கொடுத்து விட்றேன். ஒரு வானல் வச்சுட்டு ஹீட் பண்ணி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கிட்ஸுக்கு செய்கிறங்காட்டி அது கூட எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணல. வெறும் முட்டை மட்டும்தான் நான் வேவிச்சு கொடுத்து விட்றேன். ஒரு பக்கம் குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கிங்க. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி சாதம் வச்சுட்டு அது கூட நம்ம ஆம்லெட் ஊற்றணும் இல்லையா, அதை வச்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன ரெசிபிஸ் செய்யலாம், என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.